ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். அவங்க வந்தோன்னு சாமி கும்பிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. இதோ பூங்குடி வரா. அம்மா பூங்குடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா சார்? நல்லா இருக்குங்க. அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க? இதுக்கப்புறம் எனக்கு என்ன மாப்பிள, நீங்களும் பூங்கொடியும் நல்லா இருந்தாலே போதும். அத்தை பூங்குடியை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, நான் நல்லா பாத்துக்குவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. எங்க உங்களுக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடக்காம போயிருமோன்னு எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்பதான் நான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். இப்ப என் வேண்டுதல் பழிச்சிருச்சு. அதே உங்களை கூட்டிட்டு வந்து பேசலாம், ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம்னு. அதுக்கு என்ன அத்தை, தாராளமா பண்ணிடலாம். சரி நான் போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? நம்ம போய் நின்னாலே போதும். சரி வாங்க. சரிங்க அத்தை, வா போலாம். வா. யார் பேருக்கு அர்ச்சனை? பூங்கொடி சரவணன். ஓ, 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல? ஆமாங்க. சரி பண்ணிடுறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். இந்தாங்கம்மா. அங்க காட்டுங்க. இந்தாங்கம்மா, இந்த மாலையை போட்டு விடுங்க. இதை நீ போட்டுக்கப்பா. இந்தாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருங்க. குடு பூங்குடி. போயிட்டு வாங்கம்மா. சரிங்கய்யா. வாங்க. அம்மா போலாமா? போலாம். என்னம்மா இப்போ உன் மனசு திருப்தியா? இல்ல. என்னம்மா சொல்ற? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை சொல்லதான் உங்களை கோயிலுக்கு வர சொன்னேன்.